நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டார்கள், அபு உமாமா, ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள்? யா ரசூலுல்லாஹ், கவலை. யா ரசூலுல்லாஹ், கடன் மிகைத்திருக்கிறது. அபு உமாமா, இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல், எல்லா நேரங்களிலும் சொல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ், பாதுகாப்பை தேடுகிறேன். மினல் ஹம்மி வல் ஹஸன், துக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும். வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ், சோம்பேறித்தனத்திலிருந்தும் ஏழாமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புഖல், யா அல்லாஹ், கஞ்சத்தனத்திலிருந்தும் யா அல்லாஹ் கோழைத்தனத்திலிருந்தும். வஅஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால், யா அல்லாஹ், கடனிலிருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேள் அபு உமாமா, அல்லாஹ் நீக்குவான். அபு உமா சொன்னார்கள், நான் கேட்டேன், அல்லாஹ் என்னை நீக்கினான். கேட்டீர்களா? அழைத்தீர்களா? அல்லாஹ்விடத்தில் முறையிட்டீர்களா? ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரத்துல, அல்லாஹ்வின் தூதரே, இறைவனிடத்துல நான் எப்படி துவா செய்யணும், எப்படி பிரார்த்தனை செய்யணும், எனக்கு அதை சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் இந்த துவாவை சொல்லித் தருகிறார்கள். துவாவை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அதனால் கிடைக்கிற சிறப்பை இந்த செய்தியிலேயே நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள். அந்த மனிதருக்கு நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை என்ன? ரசூலுல்லாஹ் அந்த மனிதருக்கு சொல்றாங்க, நீ அல்லாஹ்ட்ட துவா கேட்கும்போது என்ன கேட்கணும்னா, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. 4 வாசகம். இந்த 4 வாசகம் இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 4 வாசகங்களை கொண்ட இந்த துவாவின் பொருள் என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு. வர்ஹம்னி, எனக்கு அருள் புரி. வஆஃபினி, எனக்கு சுகமளித்து விடு. வர்ஸுக்னி, எனக்கு ரிஸ்கை வழங்கு. இந்த துவாவை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தோழரே, இந்த துவா எப்படிப்பட்ட துவா தெரியுமா? இந்த துனியாவையும் உனக்கு ஒன்றிணைத்து விடுகிறது, மறுமையையும் உனக்கு ஒன்றிணைத்து விடுகிறது. அப்படின்னா என்ன? துனியாவில் உனக்கு தேவையான விஷயம், மறுமையில தேவையான விஷயம், ரெண்டையும் சேர்த்து தந்துருதுப்பா உனக்கு. இந்த ஒரு துவாவை நீ அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து கேட்டு வந்தா துனியாவும் உனக்கு கிடைத்து விடும், அல்லாஹ்வுடைய அருள் செய்கிற அடிப்படையில் மறுமையும் உனக்கு கிடைச்சிடும். துன்யாவையும் நீ பெற்று விடுவாய், மறுமையையும் பெற்று விடுவாய். இரண்டையும் ஒருங்கிணைத்து உனக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான துவாங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுனன் நசாயில 2562வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஸலாஸா, 3 பேர், லா யன்துருல்லாஹு அஸ்ஸ வஜல் இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் இறைவன் அவர்களை பார்க்க மாட்டான். அதாவது ஏறெடுத்து பார்க்க மாட்டான். தண்டனை மிகவும் பலமானது. அல் ஆக்குலி வாலிதை, தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவன், தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவன், வார்த்தைகளாலோ சொற்களாலோ செயல்களாலோ நோவினை செய்தவன். வல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, ஆண்களை போன்று நடந்து கொண்ட பெண், டிரெஸ்ஸிங்ல, பேச்சு முறைகள்ல, வாழ்க்கை நடைமுறைகள்ல ஆண்களை போன்று நடந்து கொண்ட ஒரு பெண். வத்தையூஸ், தன் குடும்பத்திலே மானக்கேடான விடயங்களை அங்கீகரித்தார். தன் குடும்பத்திலே மானக்கேடான விடயங்களை அங்கீகரித்தவர். அதாவது தவறு செய்வது வேறு, தவறுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது என்னது வேறு. இது 3வது. இவர் பாவத்தை செய்யாம கூட இருந்திருக்கலாம், ஆனால் இது இந்த 2ஐ விட மிக மோசமான ஒரு தரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.